பெருமாள் கோயில் ஸ்டைலில் புளியோதரை இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எலும்பிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில். உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், எள்ளு 1½ ஸ்பூன், கடுகு வெந்தயம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வரமிளகாய் 2, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனுங்க, நிலக்கடலை 1 கைப்பிடி, வரமல்லி 2 ஸ்பூன் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு, கடுகு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வரமல்லி இதையெல்லாம் ஒன்று மாற்றி போட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சி போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. பின்பு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு சிறிது, உளுந்து சிறிது, கருவேப்பிலை சிறிது, வரமிளகாய் 3 போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் 5 கூட போட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்து புளிக்கரைசல் ஊற்றி நிலக்கடலையை சேர்க்கவும். நல்லா புளி மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு எங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு அப்படியே பபிள்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சிருக்க பொடியை அப்படியே தூவி கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு பொடியை தூவி விட்டுட்டிங்கன்னா அப்படியே அங்கங்கே கட்டியாக நின்றோம். அப்படி இல்லாமல் கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. அப்படியே கிளறி அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பொடியை போடுங்க. நல்லா எல்லாம் அந்த புளியும் இந்த பொடியும் அப்படியே செட் ஆகி மசாலா அப்படியே நல்லா வரும் பாருங்க. அப்போதைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா திரண்டிருக்கும். நீங்கள் சோத்தை போட்டு ஆறுன சோத்தை போட்டு கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கோயிலுக்கு தான் நான் இந்த புளியோதரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த புளியோதரைக்கு. அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியானது. ஒரு குண்டா வச்சாலும் பத்தாது, எல்லாம் காலியாயிரும்.